Dear students, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது குளோரின் கூட கோல்டு டைல்யூட் அல்கலி சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்தால் என்ன ஆகும்? ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்தால் என்ன ஆகும்? இப்போ கோல்டு டைல்யூட் அல்கலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cl2 + NaOH gives, அதாவது குளோரஸ் ஆசிடோட சோடியம் சால்ட்டு கிடைக்கும். இப்போ குளோரஸ் ஆசிட் அப்படின்னா HOCl இல்லைன்னா HClO, இதோட சோடியம் சால்ட் அதாவது NaOCl, சோடியம் ஹைப்போக்ளோரைட். அப்போ குளோரின் கூட கோல்டு டைல்யூட் அல்கலி சேர்ந்துச்சு அப்படின்னா சோடியம் ஹைப்போக்ளோரைட் அல்லது குளோரஸ் ஆசிடோட சோடியம் சால்ட், தட் இஸ் NaOCl ப்ளஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா சோடியம் குளோரைட் சால்ட்டு ப்ளஸ் H2O. இதே ஹாட் கான்சன்ட்ரேட்டட் அல்கலி அப்படின்னு சொன்னால் நமக்கு குளோரிக் ஆசிடோட சோடியம் சால்ட், குளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது HClO3, அதோட சோடியம் சால்ட் அப்படின்னா NaClO3. அப்போ Cl2 + NaOH gives 3Cl2 + 6NaOH gives NaClO3, அதாவது சோடியம் சால்ட் ஆஃப் குளோரிக் ஆசிட் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் சோடியம் குளோரேட் ப்ளஸ் 5 moles ஆஃப் சோடியம் குளோரைட் ப்ளஸ் H2O. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டண்ட் 2 அல்லது 3 மார்க் கொஸ்டின். What happen when cold dilute alkali react with chlorine and hot concentrated alkali react with chlorine? ஸோ ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு டைல்யூட் அல்கலியாக இருந்தால் சோடியம் ஹைப்போக்ளோரைட் ப்ளஸ் NaCl ப்ளஸ் H2O, ஹாட் கான்சன்ட்ரேட்டட் அல்கலியாக இருந்தால் NaClO3 ப்ளஸ் NaCl ப்ளஸ் H2O. இது நம்ம நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா?